உடனே அவர் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வுனாலே ஆசீர்வாதத்தை தரும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளே, வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை தேவன் ஆசீர்வாதத்தை நடத்தும்படியா கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தவர்களாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் ஆராதனை முழுப்பெறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை தேவன் துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியா பஷ்டம் வச்சப்பீங்க பார்க்கலாம். கத்தரின் ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே எழுந்து நின்று தேவனை ஒரு சில பாடல்களை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதிப்போமா? முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தனும் உடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது நின்றாலும், சிந்து பருவமா. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, இப்ப நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. கரலை தட்டி பரோமா. ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. பாடலாக இயேசு ராஜா வந்துவிட்டார், நம் கூடும் இந்த இடத்திலே என்ற பாடலை சேர்ந்து கரலை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? இயேசு ராஜன் வந்துவிட்டார், கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார், கூடும் இந்த இடத்திலே. ஓசனா 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 ஓசனா. இயேசு ராஜன் வந்துவிட்டார், கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார், கூடும் இந்த இடத்திலே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலி
நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் மறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் மறந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டார் ஓடும் இந்த இடத்திலே. செது பரவா கூடும் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை முறுத்திட ஆவியானவர் இறங்கி வருகிறார். அந்தகார வல்லமை முறுத்திட ஆவியானவர் இறங்கி கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசனா 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 ஓசனா. இயேசுராஜன் சென்று பரவான் கூடும் இடத்திலே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகின்றதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. இயேசுராஜன் வந்து விட்டார் கூடும் இந்த இடத்திலே. சென்று ராஜன் வந்து விட்டார் கூடும் இந்த இடத்திலே. ஓசனா 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 ஓசனா. ராஜன் வந்து விட்டார் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் கூடும் இந்த இடத்திலே. அப்படியே கண்ட பாடத்துக்கு நேராக எடுத்து தேவனை ஆராதனைக்குள்ளாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீ பிரேசவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே ஆமென். அப்படி நின்றவனமாய் சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்மத்திலுக்கு தான் அருமையான சிஸ்டர் ஷக்கினா சிமியோன் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 32ஆம் சங்கீதம். மாறி எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர்.
வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமென். Thank you, sister. நம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? எவனுடைய மீறுதல்கள், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவி கபடமில்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபிரதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வர ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு கர்த்தர் நல்லவர். சத்தம் வேணுமே, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இதை ஃபர்ஸ்ட் சொல்லணுமா அதை ஃபர்ஸ்ட் சொல்லணுமா? எடுத்து வாசிங்க. இந்த மாதத்தின் வாக்குதத்தமாய் தேவன் கொடுத்த வார்த்தை எரேமியா 33ஆம் அதிகாரம். என்ன பாஸ்டர் குருத்துவ ஞாயிற்கு குருத்தை பற்றி பேசாமல் நீங்கள் எங்கேயோ உங்களுடைய காரியத்துக்குள்ளாக போறீங்களேன்னு சொல்லாதீங்க. நான் நம்மளுடைய காரியத்துக்குள்ளாக தான் இருக்கிறேன். 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியுள்ள மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நன்மை செய்கிறவராயே இந்த பூமியை சுற்றி திரிகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல. ஆமென். மனமாற மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் அவர் வார்த்தை ஒன்றும் வீணாய் தரையில விழாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்துல என் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்வேன். எப்படியாப்பட்ட நன்மைகளை என் தேவன் செய்வார் என்று 3 வார்த்தைகளை சொல்லியிருந்தேன். அதுல 2 வார்த்தையை நான் பேசியிருந்தேன். முதல் வாரத்தில் பேசின வார்த்தை என்ன நன்மை செய்கிறாரா? சிறையிருப்பை திருப்புவேன் என்றார். 2வது வார்த்தை சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். இன்னைக்கு உண்டான வார்த்தையை எழுதிக்கோங்க. 3ஆம் வசனத்தை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஒரு நிமிஷம் நிறுத்துங்கம்மா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இந்த தண்டை நாங்க பின்தொடரலாமா கேட்ட உடனே அடுத்த வசனத்திலே ஆண்டவர் பேசுவார். என்ன பேசுவார்? தொடர்ந்து போ, நீ அதை சுகந்தரித்துக் கொள்வாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஏன் உடனே ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் ரிப்ளை பண்றாருன்னா அவர் தொடர்ந்து தேவனுக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க. நம்மளும் ஜெபம் பண்றோம், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம். ஒரு சில ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வராததுக்கு காரணம் ஒன்று, நாம தொடர்புல ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரோடு சேர்கிறதான தொடர்புல ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். இல்லை ஆண்டவர் நம்மளை விட்டு தூரமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா ஏனோ தானோன்னு உட்கார்ந்துட்டு போறோன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆராதனை நேரத்தில் தான் தேவனோடு நம்ம உறவாட முடியும். ஆமென். நான் சொல்ல வரது புரிஞ்சிச்சிங்களா? நம்ம தேவனோடு பேச முடியும். அந்த நேரத்தில் நீங்கள் பாட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் மனசில் அவரை கூப்பிட்டோன்னு அவர் கேட்டுச்சா? வாயை திறக்கணுங்க, கைகளை தட்டணும், ஆராதிக்கணும், வாயை திறந்து விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் செலுத்தணும். அப்போதான் தேவனிடத்திலிருந்து மறு உத்தரவு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறு உத்தரவு அருளச் செய்து, நீங்கள் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஹalleluya. மனுஷரால் கூடாதது. புரிஞ்சுக்கோங்க, பெரிய காரியங்களை எப்போது நாம பெற்றுக்கொள்ள முடியும்னா, எடுத்து வாசி மத்தேயு. இன்னைக்கு உண்டான வார்த்தை இந்த 2 வசனத்திலிருந்து தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய். எப்படியா? கோவத்தோட இல்ல, சாந்த குணம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று. போதுமா. கவனிங்க, இப்போ ஒரு காரியம். இப்போ அருமையான, இப்போ 2 பேரை நான் கூப்பிட்ட உடனே நான் சொன்ன பேச்சை கேட்டு என்ன பண்றாங்க? வராங்க. இப்போ நான் சொன்னதை கேட்டு ரிப்ளையோட வரனால தான் வர்றாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்கேயும் அதே தான். நீங்க கூப்பிடுறீங்க, அதுக்கு மறு உத்தரவு கொடுத்தாதான் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்களிடத்துல வருவார். ஆமே. ஹalleluya, 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 ஹalleluya. கவனிங்க, ஆண்டவர் எருசலேமுக்கு வரும்போது வந்த உடனே ஆயத்தமானாங்களா? வரத்துக்கு முன்னாடி ஆயத்தமா நின்னாங்களா? சத்தமா சொல்லணுமே. ஆயத்தம் இல்லாதவங்க 10 கன்னிகைகளை பத்தி உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னாச்சு? 5 கன்னிகைகள், 5 பேரு ஆயத்தம் இல்லாதனால உட்பிரவேசிக்க முடியல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல வரேன். ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால்தான். நான் கடந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அருமையான குடும்பத்தில் பேசும்போது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும் சொன்னா இல்லையா? அப்போ மீட்பராகிய கர்த்தர் நம்மளிடத்துல வந்தாதான் நாம பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சொல்லுவோம்ல, ஒரு சில பேர் நம்மளாம் அம்பானிக்கே டஃப் கொடுப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒவ்வொரு நைட்லேயே நம்ம பிளான்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆமே. நேற்று கூட இவர்கிட்டலாம் பேசிட்டு இருக்கும்போது அதான் சொன்னேன், நம்ம ஒரு பிளான் போடுறோம், நாளைக்கு ஜல்லி போடுவோமான்னு தெரியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நாம் முடிவு பண்ணுறது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த குரூப்பில் தான் ஒருத்தர் சொன்னார், கடவுள் என்னைக்கு வச்சுக்கிறாரோ அன்னைக்கு தான் நடக்கும் பாஸ்டர். ஆமே. ஏன்னா இவங்க புதன்கிழமை வர பிளான் இருந்தது, வெள்ளிக்கிழமை வந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், கடவுள் எப்போ வைக்கிறாரோ அப்போ தான் நடக்கும். ஆமே. நம்மளுடைய காரியங்களில் நம்மளுடைய இப்போ வியாதி ஒருத்தருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சா வருது, அதுவாக போகுது. ஆனால் நம்ம நினைப்போம் ஊசி போடுறனால, மாத்திரை போடுறனால தான் போகுதுன்னு. ஆமே. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இது சாத்துக்குடி சாப்பிட்டா சளி பிடிச்சிடும். சாத்துக்குடியில் சளியா இருக்கு? இல்லை, சாத்துக்குடி என்ன பண்ணுதுன்னா உள்ள இருக்கிற சளியை வெளியே கொண்டு வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹalleluya. அப்போ புரிஞ்சுக்கோங்க, உள்ளான மாம்சத்துல இருக்கிறதான மிருகத்தை எங்க வெளியே கொண்டு வந்துரும்? ஆலயத்துல தான் வெளியே வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹalleluya. நல்லா தான் இருப்போம், பக்தியா தான் இருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ளா தான் இருக்கிறாங்கன்னு நினைப்போம். ஒரு கட்டத்தில் அவங்கள பார்க்கும்போது அவன் நம்மளை மீறி வெளியே வந்துடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்பா, இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா அப்படின்ற அளவுக்கு வந்துடும். ஆமேன். ஹalleluya. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியின் மேலே, கழுதை குட்டியின் மேலே வந்தது காரணம், பெரிய காரியங்களை. என்ன காரியம் செய்தா தெரியுமா? அது வரைக்கும் மற்றவர்களுக்கு அற்புதங்களை, அதிசயங்களை செய்தாரு. அவரை பொறுத்தவரையும் அதெல்லாம் சாதாரண விஷயம். ஆமே. ஹalleluya. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த பவனி வந்த அடுத்த வாரத்திலேயே அவரை சிலுவையில் அறியும்படியாக செய்து, சிலுவையில் வெற்றி சிறந்து அவர் உயிர் தெழுந்தார். இந்த பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் முன்பதாகவே அவரை போற்றி பாடினார்கள். ஹalleluya, ஹalleluya. இப்போ உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிற இந்த கால வேளையில, நீ கூப்பிடும் போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து, நான் உன் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனாகிய பிதாவாகிய கிறிஸ்து உன்னிடத்துல வந்து உனக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நான் திரும்ப சொல்றேன், தூரமா இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் கூட இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நான் யார் வீட்டில் பேசுனேன்னு தெரியல. ஒரு உடம்பு சரியில்லாதப்போ எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க, எங்கேயோ இங்கே தான் பேசினேன்.
செல்வராஜ் பதர் வீட்டில் தானே ஃபோன் பண்ணி நீங்கள் எதனால ஃபோன் பண்ணுங்க, சொன்ன உடனே வந்துடுறேன்னு சொல்றதை காட்டிலும் கூடவே இருந்து பார்க்கறது வித்தியாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுதான் நான் இப்போ சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனை துதிப்பதை காட்டிலும் எப்போதும் அவரை துதித்து அவர் நம்ம கூடவே இருந்தார் என்றால், அவர் நம்ம கூடவே வருவார் என்றால், நாம பெரிய காரியங்களை நிச்சயமாய் சுதந்தரிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் எனக்கு வருகிற வாதத்தில் என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய மீட்பராக இயேசு நம்மளிடத்துல வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நீங்கள் கூப்பிட கூப்பிட அவர் மறு உத்தரவு கொடுப்பார். அது நிமித்தம் பெரிய காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க. இந்த எரேமியா 33:3 இந்த மத்தேயு 21:4 சேர்த்து நான் சொல்றேன். தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க. பெரிய காரியங்களை செய்ய என் மீட்பர் உன்னிடத்திற்கு வருகிறார். பெரிய காரியங்களை செய்ய என் மீட்பர் உன்னிடத்திற்கு வருகிறார். சிம்பிளா எழுதுனா மீட்பர் வருகிறார். சரிங்களா? பெரிய காரியங்களை செய்ய என் மீட்பர் உன்னிடத்திற்கு வருகிறார். சிம்பிளா சின்ன ஒரு இன்னைக்கு உண்டான தலைப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா மீட்பர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பவுமே ஒரு காரியத்தை ஒரு பிரசங்கத்தை எடுக்கும் போது என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே ஒரு செயின் லிங்கோட வந்து நின்றுச்சு. இப்போ வாக்குத்தத்த ஆராதனை வரையும் வந்தாச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஈஸ்டர் வரைக்கும் கூட எல்லா பிரசங்கத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். போன செவ்வாய்க்கிழமையிலேருந்தே இது லிங்காவே வந்துட்டு இருக்கு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னேன். இங்கே மீட்பர் வருகிறான்னு சொல்றேன். வாக்குத்தத்தமும் அதை சம்பந்து தான் வருது. ஈஸ்டர் ஆராதனையும் தேவன் உங்களிடத்தில் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் வருவதற்கு எதற்காக? நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வதற்காக வரார். ஆமென். எப்போது செய்வார்? நம்ம செவி கொடுத்து அவர் மறு உத்தரவு கொடுத்தால் என்றால். ஆமென். இப்போ நான் சொன்னதை அவங்க செஞ்சனால தான் எனக்கு சந்தோஷம். இப்போ நான் சொல்லி அவங்க கேட்காம உட்கார்ந்தாங்கன்னா சந்தோஷமா இருந்திருக்குமா? மதிக்கிறாங்களா பத்தியா? அப்படிதான், அதே தான் ஆண்டவர் உங்களை பார்ப்பார். உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன், உனக்கு எல்லாவற்றையும் நல்லா வச்சிருக்கிறேன், குழந்தைகளை கொடுத்துக்கிறேன், குடும்பத்தை கொடுத்துருக்கிறேன். என்னை வந்து ஆராதிக்கிற நேரத்தில் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா, கையை தட்டாமல் இருந்தா, பாடாமல் இருந்தா என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கோவப்படுறாரு இல்லையோ, வருத்தப்படுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவரை துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கணும், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கணும், கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும். ஆண்டவரை எப்போதும் அவருக்குள்ளாக நம்மளை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற பிள்ளைகளை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் உங்கள் இடத்துல வருவார்? அடுத்த காரியத்துக்குள்ளாக கடந்து வருகிறேன். எரேமியா 29:2 வாசிங்க. எரேமியா 29:12 சாரி. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு. போதுமா? எப்போது மீட்பராகிய ஆண்டவர் உங்களிடத்துல வருவார் என்றால் எப்போ வருவார்? இப்போ இத பிரகாரமாய் சொல்லுங்க. இல்ல, கூடி வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எருசலேமுக்கு தேவன் வரும்போது தனியா நின்னாங்களா? எப்படி வந்து ஆர்ப்பரித்தாங்க அவரை? ஓசனா ஓசனா என்று ஜனமாய் கூடி வந்து. இப்போ ஒரு இங்க சொல்றேன், ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக வருகிற பிள்ளைகள், விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக வருகிற பிள்ளைகள் கூடிதான் வரணும். ஆமே. குடும்பமாய், சபையாய், தேவனிடத்துல கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், பரிசுத்த பிள்ளைகளாய் கூடி வரும்போதுதான் அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய உங்களிடத்துல என் தேவன் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு கர்த்தர் சமீபம்னா பக்கத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் வந்துடுவார். நீங்க உண்மையாய் தொழுது கொள்ளுகிறீங்க, உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறீங்க, சத்தத்தை உயர்த்தி அவரை ஆர்ப்பரிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சாலே என் தேவன் உங்கள் அருகாமையில் இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது நான் கூடி ஜெபம் பண்ணும்போது, ஏன் பாஸ்டர் கூடி தான் ஜெபம் பண்ணுமான்னு கேட்டாங்கன்னா, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்க நம்ம மத்தியில் தேவன் இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி கூடி வரணும்? 3 காரியங்களை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே குருத்தோலையை வைத்து எப்படிலாம் கூடினார்கள், இப்போ நாம தேவனுடைய ஆலயத்தில் எப்படி கூடி வரணும்
இது 2 காரியத்தை நான் டக்குன்னு சொல்லி 3 காரியங்களை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல் காரியம் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவருக்கு பின் சென்றார்கள். ஆர்ப்பரித்து களி கூர்ந்து அவருக்கு பின் செல்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை முன்னமே தேவதூதர்களை வைத்து சீயோன் குமாரத்தியே, அவர் வரும்போது கெம்பீரித்து பாடு, அவர் போகும்போது அவர் பின் செல். ஆமென். இது அந்நாட்களிலே குருத்தோலிகளை கைகளிலே வைத்து அவர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரை போற்றி பாடி ஆர்ப்பரித்து அவருக்கு பின் சென்று வந்தார்கள். அல்லேலூயா. முதல் காரியம், எப்படி தேவனிடத்துல கூடி வரும்போது அவர் நம்மளிடத்துல வருவார் என்றால் அவருக்கு பின் செல்லும் போது, கீழ்ப்படிந்து பின் செல்லும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நாட்களிலே கீழ்ப்படிந்தார்கள். அவர் வராரு, நீங்க கெம்பீரித்து பாடுன்னு சொல்லும் போது அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் வருவதை பார்த்து தங்களுடைய வஸ்திரங்களையும் இலைகளையும் கீழே விரித்து அவரை வர வைத்து கெம்பீரித்து பாடினார்கள். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து அவர் போகும்போது அவர் பின் சென்றார்கள் ஆரவாரத்தோடு. அல்லேலூயா. இன்றைய நாட்களில நாம எப்படி இருக்கணும்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே கீழ்ப்படிந்து பின் சென்றார்கள். இன்னைக்கு நாம எப்படி தேவனுக்கு பின் செல்லணும்னா எடுத்து வாசிங்க. 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. இப்படி அவன் நெருக்கப்படுகையில், அங்கே பாடி பின் சென்றார்கள். இங்க எப்படி நம்ம பின் செல்லணும்னா 2 நாளாகமும் 33:12 வாசிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். என்ன எப்படி பின் செல்லணுமா? இங்க உள்ள வந்துட்டாலே மெட்டிமை இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமாலாம் இருக்கக்கூடாது. இங்க வந்த தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் இப்போ உயர்த்துறீங்க பாத்தீங்களா சத்தத்தை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, தாழ்மை இருக்கணும். தாழ்த்தி நம்மளுக்கு தேவனுக்கு முன் பின்பாக செல்லணும். அல்லேலூயா. அவர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ, எப்படிலாம் ஆராதிக்க சொல்லுகிறாரோ, அந்த எல்லாவற்றிலும் நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம எத்தனை விதமான கோடிகளில் கூட புரளலாம், கோடியில் பெட்டா போட்டு கூட படுங்க, வேணான்னு சொல்லல. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தா நம்மளை தாழ்த்தணும். நாங்கள் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்மளை எங்கேருந்து எடுத்திருக்கிறாரா? குப்பையிலிருந்து எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 2வது காரியத்துக்குள்ளாக கடந்து வருவோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை. அந்நாட்களிலே அவரை எப்படி வர வைத்தார்கள், எப்படி அவரை இந்த குருத்தோலையை பிடித்து அவரை நின்றார்கள் என்று பாருங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எனக்கு கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டே. எங்க நிற்கிறாங்களா? முன்பாக நிற்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு பார்த்துட்டே இருந்தேன், பின்னாடி உட்கார்றவங்களாம் இப்ப முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. பாத்தீங்களா? ஏன் சொல்லுங்க பிரதர். எப்பவுமே சேர்ல பின்னாடி உட்கார்றவங்க எங்க உட்கார்றாங்க? இந்த முன்னாடி சொல்ல. எல்லா விஷயத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக நாம இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் முன் நிறுத்தணும். நம்மளுடைய பிசினஸ்லயும் நம்மளுடைய காரியத்திலும் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முன்பதாக எல்லா காரியத்திலும் அவருக்கு முன்பாக நின்றார்கள். அல்லேலூயா. முதல்ல பின் செல்லணும், கீழ்ப்படிந்து. ஆமென். அந்நாட்களிலே கீழ்ப்படிந்து கெம்பீரித்து பாடி அவருக்கு பின் சென்றார்கள். அந்நாட்களில் 2வது காரியமாய் முன் நின்றார்கள். குருத்தோலைகளை கையில் பிடித்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக நின்றார்கள்.
இந்த நாட்களிலே அந்நாட்களிலே நாம எப்படி இருக்கணும்? நம்மளை தாழ்த்தி தேவனுக்கு பின்னாக செல்லணும். இன்னைக்கு இரண்டாவது காரியத்துல நாம எப்படி இருக்கணும்? மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். தேவன் என்னை கேட்டருளுவார். என்ன பண்ணணும்? காரியத்திற்காக ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கும். ஆமென். ஆபிரகாம் இருந்தார். ஆண்டவர் தான் தரிசனத்தை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணி 2 வருஷம் 3 வருஷம்லாம் காத்திருக்கல, 25 வருஷம் காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் செய்வதற்கு நாம் ரொம்ப காத்திருக்கணும். ஆமென். எப்படி காத்திருக்கணும்? முன் நின்று காத்திருக்கணும். எப்படி முன் நின்று? ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கணும் எல்லா காரியத்திலும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இதை திரும்பவும் சொல்றேன்னா, ரொம்ப கஷ்டங்க. நம்மளுக்கு நடக்காதப்பையும் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று ஜெபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு கசப்பு உள்ள வந்துடும். நான் ஜெபம் பண்ணேனே, கொடுத்தேனே, ஏன் நடக்கலை? ஆமென். இன்க்ளூடிங் மீ. நானும் மனுஷன் தானே. எனக்கும் அந்த வருத்தங்கள் வரும்போதெல்லாம் இந்த வார்த்தை என்னை தேற்றுறோம். இதுவரை கொடுத்த தேவன் இனிமேலும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறது ரொம்ப கஷ்டங்க. காத்திருக்க மாட்டோங்க. போடா சும்மா போயிட்டு வருவோம், அப்படிதான் வருவோம். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணது நடக்கலையே, நம்ம எதுக்கு அவருக்கு போய் முன்னாடியே நிற்கணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கஷ்டத்தின் மத்தியில் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென். முதல் காரியம் கீழ்ப்படிந்து பின் செல்லணும். இன்னைக்கு தாழ்த்தி பின் செல்லணும். 2வது காரியம், அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நின்றார்கள். நாம எப்படி நிற்கணும்? நான் காத்திருந்து அவருக்கு முன்பாக நிற்கணும். அல்லேலூயா. 3வது காரியத்தை வாசிங்க, எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 23:40. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் ஓலைகளையும் போதுமா? முதல் நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்திற்கு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கள் அந்த இலைகளையும் இந்த குருத்தோலைகளையும் பிடித்து அவருடைய சன்னிதானத்திற்கு வந்தார்களாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது காரியம், அவருடைய சமூகத்தில் நிற்கணும், வரணும். ஹல்லேலூயா. முதல்ல பின் செல்லணும், 2வது முன் நிற்கணும், சமூகத்திற்கு வரணும். ஆமென். அங்கே கீழ்ப்படிந்து பின் சென்றார்கள், தாழ்த்தி பின் செல்லணும் இன்னைக்கு. ஆமென். அங்கே தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். நாமே காத்திருந்து தேவனுக்கு முன்பாக நிற்கணும். 2வது காரியம். இங்க 3வது காரியம், அவருடைய சன்னிதானத்தில் குருத்தோலைகளை பிடித்து வந்தார்கள். நாம எப்படி இருக்கணும்? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. என் குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அபயமிட்டேன். எங்க இருந்து தான் சத்தத்துக்கு மறு உத்தரவு வரும்? எங்க இருந்து தான் வரும் பிரதர்? நான் வீட்டுல இருந்தே ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், வாய்ப்பே இல்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சில காரியங்களே ஆலயத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், 3ஆம் 4ஆம் தெரியல, லாஸ்ட்ல வரும். ஆலயத்தின் நன்மையினால திருப்தி. நான் சொல்றது புரியுது? 65ல ஆலயத்தின் நிமித்தமாய் தான் நன்மை வரும். ஆலயத்துக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க பார்த்தா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க, எல்லாமே ஓகே தான், ஃபைன். நீங்க ஆலயத்தின் பிரகாரங்கள்ல எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் பார்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்னதான் வீட்டுல 24 மணி நேரம் உபவாசம் போட்டாலும் சபையில உபவாசம் நடக்கும்போது சபையில இருக்கணும். ஆமென். நான் சொல்றது புரிஞ்சுச்சிங்களா? ஆலயத்தில் இருந்தா ஒரு ஜீவ ஊற்று புறப்படும். இங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தா ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். அப்பதான் உங்களுக்கு மறு உத்தரவு வரும். அப்பதான் என் மீட்பராகிய இயேசு உங்களிடத்துல வருவார். அதன் நிமித்தம் பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் யார் செய்வா தெரியுமா? தாழ்த்தி தேவனுக்கு பின் செல்லணும், 2வது காத்திருந்து அவருக்கு முன் நிற்கணும், 3வது
ஆலயத்துல சத்தம் கேட்கும்படியாக ஆலயத்தை நாடி வரணும். இது மூணுத்தையும் யார் தெரியுமா செய்வா? உண்மையாய் எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் வாசித்த சங்கீதத்தில் 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் யாரு பக்தி உள்ளவன் எவனும். இந்த 3 காரியத்தை எவன் செய்வானா? ஆண்டவரால பக்தி வைக்கிறவன் மாத்திரம் தான் இதை செய்வான். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் காத்திருக்கிறது, எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு பின் செல்கிறது, எந்த சூழ்நிலையும் ஆலயத்தை விட்டு நிற்காதது யாருன்னா ஆண்டவர் மேல உண்மையான பக்தி உள்ளவர்கள் மாத்திரமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்திற்கும் யாரெல்லாம் இருந்தாங்க? கடகடன்னு ஒரு 3 பேர் வேதத்திலிருந்து சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆண்டவருக்கு பின் சென்று கீழ்ப்படிந்த மகன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். யார் என்று பார்த்தால் எடுத்து வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தன்னை தாழ்த்தினதுனால ஆண்டவருக்கு பின் சென்று ஆசீர்வாதத்தை பெற்ற மகன் யார்? வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 19:8 சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னவா தன்னை தாழ்த்துறாங்க. அதுவரை அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர், அந்த ஊர்ல பெரிய ஆள். அவரு யாரையும் மதிக்க மாட்டாரு. எக்ஸ்ட்ரா யாராச்சும் ஓவரா பேசினா அவர் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போட்டு வாங்குறவர் அவரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போ அவன் இடத்துல வந்தாரோ அவன் தன்னை தாழ்த்துறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அவங்களுக்கு இருந்து வாங்கியிருந்தா அதை ரெட்டத்தனையா திருப்பி கொடுக்கிறேன். இதை சொன்ன உடனே தான், ஆண்டவருக்கு பின் சென்ற உடனே தான், தன்னை தாழ்த்தின உடனே தான் ஆண்டவர் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆமென். 2வது காரியம், யார் தேவனுக்கு முன்பாக நின்று காத்திருந்தார்கள் பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம். முதல் காரியம், சகேயு தேவனுக்கு பின் சென்று தன்னை தாழ்த்தினதுனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவனிடத்துல தேவன் வந்து அவனை ஆசீர்வதித்தார். 2வது காரியம், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அப்போது எசேக்கியா வந்து சொல்லிட்டாரு. ஒருத்தர் ஊழியக்காரர் வந்து, நீ வீட்டை ஒழுங்கு பண்ணு, நீ சாகவே சாவாய் சொல்லிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்ன உடனே அதை கேட்டு பயப்படல எசேக்கியா. ஆண்டவருக்கு நேரா திரும்புறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உடனே சுவர் பக்கமா அந்த ஊழியக்கார் கூட கடந்து போலங்க. ஊழியக்கார் பேச கூட நம்பல. ஆண்டவருக்கு நேர கனெக்ஷன் இருக்கிறார், தொடர்பு இருக்கிறனால பேசுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவருக்கு முன்பாக நின்று கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, இது ஒரு நாள்ல உண்மையா இருந்து நீதியா இருந்து இதை பேச முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக காத்திருந்து உண்மையும் உத்தமமாய் நடந்தனால்தான் ஆண்டவரிடத்துல டைரக்ட் டீலிங் பேசுறாப்புல. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனம் உத்தமமாய் இருந்து. அப்ப புரிஞ்சுக்கோங்க, இத்தனை நாள் எல்லாவற்றையும் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் இதை விட்டு அவன் மாறல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு முன்பாக காத்திருந்ததுனால போன ஊழியக்காரரை திரும்ப வர வச்சு அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். 3வது காரியம், ஆலயத்தின் நிமித்தமாய், ஆலயத்தில் கூப்பிடுகிறது நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகளை குறித்து பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனக்கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணுற. யாருன்னு தெரியுமா இவங்க? அன்னாள். வருஷந்தோறும் எங்க போயிட்டு இருந்தாங்கம்மா? அவங்க கஷ்டத்தின் மத்தியில தான் போனாங்க. குழந்தை இல்லாத நேரத்துல தான் ஆண்டவர் இடத்துல போயிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. போகும்போதெல்லாம் அந்த முன்னாடி வசனம்லாம் வாசிங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க, நான் இப்படி சொல்ல வரல, வசனத்துல இருக்கு, சக்காலத்தின்னு இருக்கு, அதுல அவளை மனமடிவாக்குவாளாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீ மலடியா இருக்கிற, நீ இப்படி இருக்கிறன்னு சொல்லுவாங்களாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் ஆலயத்தை விட்டு நிற்கல. வருஷத்துல ஒரு தடவை போறோம், போகும்போது இவகிட்டலாம் வாயில நிக்கணுமா? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பேசாம வேற பக்கத்துலயே வீடு பக்கத்துல எங்க சர்ச்சுக்கு தான் பயத்து போயிடலாமா? இவங்க கூட போய் நம்ம ஏன் கஷ்டப்படணும்? ஆமென். நம்ம பிளான் போடுவோம். அல்லேலூயா. ஆனா அண்ணால் அப்படி செய்யல. தொடர்ந்து அந்த ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ண 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு என் உள்ளம் பூரித்து மகிழ்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. 3 பேர் தேவனுக்கு பின் சென்று தாழ்த்தினதுனால சகேயு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருக்கு முன் நின்று ஆண்டவருடைய காரியங்களில் எல்லாவற்றையும் காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் நின்றதுனால எசேக்கியா 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். 3வது காரியமாய் வருஷந்தோறும் ஆலயத்தை விட்டு நிற்காதபடி அண்ணால் தொடர்ந்து போய் தேவனிடத்தில் மனம் கசந்து அழுததுனால ஆண்டவர் நல்ல ஒரு ஆண் பிள்ளையை தேவன் மகளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட பெரிய காரியங்கள் உங்களை வாழ்க்கையில செய்யணும்னா நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தணும், காத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தமும் தேடும்போது பக்தி உள்ளவனுக்கு எதுவும் நடக்காது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எது வேணாலும் வரும். ஆமேன். வாஸ்துக்கு பார்த்தீங்கன்னா 32:6 பார்த்தீங்கன்னா, பக்தி உள்ளவன் எவனும் கர்த்தர் தமக்கான்று தெரிந்து கொள்கிறார். அவனுக்கு விரோதமாக எத்தனை ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அதில் போடணும்னா போட்டு அவனை அணுகாதுன்னு போட்டுருக்கலாம். ஆனால் ஜலப்பிரவாகம் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், சத்துரு எழும்பி நிற்பான். ஆமென். நம்ம எதை செய்தாலும் எதிர்த்து நிற்பான். ஆமென். ஹல்லேலூயா. அதன் மத்தியில நடத்தி கொண்டு போகிறவர் தான் என் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. மோசே அழைத்தவர் ஆண்டவர் தான். ஆமென். அவர் நினைச்சிருந்தாருன்னா மோசே அங்க வரும்போது இங்க கடலை 2ஆ பிரிச்சிருக்க முடியும். ஆமென். நான் சொல்றது புரிஞ்சிச்சிங்களா? ஆண்டவர் ஜனங்களை வர வைக்கும் போதே இவங்களுக்கு பசி உண்டாகும் தெரியும். ஆமென். ஏன் அவங்க கேட்டோன்னு கொடுக்கணும்னு ஏன் இருந்தாருன்னா, இதுக்கு நடுவில் எவன் முறுமுறுக்கிறானோ அவன்லாம் தட்டினே வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த முறுமுறுப்பு மட்டும் வச்சுக்காதீங்க. ஊழியக்கார் மேலேயும் வச்சுக்கூடாது, ஊழியத்தின் மேலேயும் வச்சுக்கூடாது, ஆண்டவர் மேலேயும் வச்சுக்கூடாது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கசப்புகளே இருக்கக்கூடாது, கூடி இருக்கணும். கூடி இருந்திருந்தா கானான் தேசத்துக்கு 6 லட்சம் பேரும் ஃபுல்லா பூந்திருப்பாங்க. ஆமேன். ஒவ்வொருத்தன் அந்தந்த நேரத்தில் தேவனுக்கு விரோதமாய் பேசினதுனால தான் தேவன் அங்கங்கே முடிச்சார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழைத்த தேவனால நடத்த முடியும். ஆமேன். தெரிந்து கொண்ட தேவனால வழி நடத்த முடியும். ஆமேன். உங்களை அழைத்த தேவனால உங்களை என்ன இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவர் தீர்மானித்து வைத்திருப்பார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொன்ன பிரகாரமாய் தான் உங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாய் இருக்கும். ஆமேன். அந்த பெரிய காரியங்களை செய்ய என் தேவன் மீட்பர் உங்களிடத்தில் வரணும். அந்த மீட்பர் உங்களிடத்தில் வர நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடணும். அவரோடு நீங்கள் தொடர்பு தான் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆமேன். யாருக்கு தேவன் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்? எடுத்து வாசிங்க. மீகா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அவங்க கூட மாட்டாங்க, போடல, கூப்பிடுவாங்க. ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களாய். கிரியைகள்னா என்னமா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, அதுதான் மீன் பண்றாரு. சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க. ஆனா கிரியைகள்ல பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினாலே, பொல்லாதவர்களா புரிஞ்சுக்கோங்க. நடக்கையிலும் செய்கையிலும் பாஸ்டர் என்ன சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு என் தேவன் முகத்தை என்ன பண்றாங்க? கடைசியா முடிங்க பார்க்கலாம். காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்ளுவார். மறைத்துக் கொள்வானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப சொன்னல இதே தான். இங்க நிற்கும் போது அவர் கூப்பிட்டாலும் இவர் கேட்கும், ஆனா கேட்காத மாதிரி அமைதியா இருந்துருவாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது இன்னொரு வசனமும் இருக்கு, வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நான் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆமா, 1ஆம் அதிகாரம் 25 வாசிட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களேன், சூப்பரா இருக்கும். 28ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீதிமொழிகள். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். இங்க கவனிங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் போய் வாசிங்கன்னா, நான் கூப்பிட்டேன் நீங்க கேட்க மாட்டாடின்றீங்க, ஊழியக்கார வச்சு பேசினா நீங்க கேட்க மாட்டாடின்றீங்க, அடங்க மாட்டாடின்றீங்க. உங்களுக்கு மேல இந்த பேஜ் திருப்பின உடனே மேலேயே வரும். உங்களுக்கு ஆபத்து புசல் போல வரும்போது அப்பதான் ஓடி வரீங்க ஊழியக்காரரை நோக்கி, சபைக்கு நோக்கி வரும்போது நான் உங்களை அசட்ட பண்ணி 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள். அதிகாலையிலே பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா தான் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கும். காலையிலே எழுந்து முழங்கால் போடிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆமே. ஹல்லேலூயா. ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணு நடக்க வேண்டியதா இருக்கும். ஆமே. ஹல்லேலூயா. அதிகாலையில என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். அவர்களை நான் ஆகடியம் பண்ணுவேன்னு இருக்கும் ஒரு இடத்துல வசனம். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவார்னா, இப்பதான் சொன்னல, இங்கிருந்து விக்கி பிரதர் கூப்பிட்டாலும் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறது தான் ஆகடியம். ஆமே.
பக்கத்துல தான் இருப்பாரு. முத்துப்பிரியா சிஸ்டர் கிட்ட தான் இருப்பாரு. முத்துப்பிரியா சிஸ்டர் சொல்றதெல்லாம் ஆண்டவர் கேட்டுருவாரு. நான் போய் ஏசப்பா ஏசப்பா அப்படின்வேன். ஏன்னா நான் எனக்குள்ள பொல்லாத கிரியைகள் இருந்தா முத்துப்பிரியா சிஸ்டர் கிட்ட இருக்கிறவருக்கு நான் கூப்பிடுறது கேட்குமா கேட்காதா? ஆனா கண்டுக்க மாட்டாரு என்ன. ஆமே. ஏன் என்ன சொல்லிட்டேன்னா மாத்தி சொன்னா பிரச்சனை ஆயிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சா நான் சொல்ல வருது? நம்ம கூட தாங்க இருப்பாரு, நம்ம பக்கத்துல தான் இருப்பாரு. ஆனா பொல்லாத கிரியைகள் உங்களுக்கு இல்ல, உங்களுக்குள்ள மாம்சத்துல இருக்கும் வரைக்கும் அவர் உங்களை ஆகடியம் தான் பண்ணுவாரு. அவருடைய முகத்தை மறைச்சிடுவாரு. ஆமே ஹல்லேலூயா. ஒரு சில பேர் பார்ப்பாங்கல்ல, நல்ல தெரிஞ்சவங்களா சொந்தக்காரங்களா இருந்தா கூட ஒரு சில பேர் பார்த்தோன்னா ஐயோ இவங்க வாயில நிக்கணுமா, அப்படிதான் ஆயிடும். இது எவ்வளோ சொன்னாலும் கேட்காது, ஊழியக்காரர் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் கேட்காது. இதை கூப்பிட்டு மட்டும் நம்ம கேட்கணுமா என்ன, அப்படி ஆயிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு என் தேவன் சொல்லி முடிக்கிற, எடுத்து வாசிங்க. 126 சங்கீதம் 3 வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 126 சங்கீதம் 3 வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் எல்லாவற்றும் பெரிய காரியங்களை செய்து இருக்கிறான்னு சொல்லுகிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி மட்டும் காட்டுங்க. அல்லேலூயா சொல்ல தேவையில்ல. எத்தனையோ விதமான காரியங்களே எனக்கு பெரிய காரியங்களை செய்து இருக்கிறார். இதன் நிமித்தமே நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி தொடரணுமா தொடரக்கூடாதா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஆமே. இந்த பெரிய காரியங்கள் தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்றது உங்க கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? லோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பவனி வந்த இந்த திருநாளை அருமையான உம்முடைய பிள்ளைகளோடு அடியனையும் கொண்டாடும்படியா, ஆராதிக்கும்படியா, நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் நீர் என் மீட்பர் அவர்களோடு கூட வந்து பெரிய காரியங்களை செய்யும்படியா, உம்மை அதிகமாய் தேடும்படியா, உம்மை அதிகமாய் உமக்கு பின் சென்று கீழ்ப்படிந்து தாழ்த்தி நடக்கிற பிள்ளைகளாய், உமக்கு நின்று காத்திருக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய ஆலயத்துக்கு நாடி ஓடி வந்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே நீ கேட்கும்படியாக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் மாற்று. பக்தி உள்ளவன் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வார்த்தையின் பிரகாரமாய் இவர்களை நீர் ஆசீர்வதித்து இவர்களோடு கூட கடந்து சென்று வருகிற வாரத்தில் பெரிதான சாட்சிகளோடு கடந்து வர கிருபைத்தான். அந்த யாவரையும் முழு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதி. மீ பேச முடிஞ்ச போல நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.